அந்த மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் போட்டிக்கு ஆளுக்குது சாமி. போட்டிக்கு ஆளுக்குது. காரணம் என்னன்னா எவனுமே வந்து ஃபர்ஸ்ட் யோசிக்க மாட்டான். எவனுமே யோசிக்க மாட்டான் சாமி. நீங்க சொல்றது நான் ஒரே தப்பா இருக்கு. எவனுமே யோசிக்க மாட்டான். எவனா யோசிச்சு ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்க, கிடைச்சிடா நமக்கு ஐடியா, போடுறா பக்கத்துலயே கடைய பண்றா வியாபாரத்தை. இந்த பாரு இவன் என்ன, அவன் கொஞ்சம் காசு பணத்தை வச்சுன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்து இருப்பான். சொந்த இடத்த வச்சுக்கின்னு என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்பதான் என்ன பண்ணுவான், எவனோ ஒருத்தன் கடன் 10 வட்டிக்கு 5 வட்டி கடன் வாங்கி அவன் பக்கத்துல ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பான். ஆரம்பிச்சு ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் திடீர்னு ஒரு 50 பேர் 100 பேர் அவனை வந்து டெய்லி அவன் கடைக்கு வியாபாரம் பண்ணாங்கன்னா அவனுக்கு வெளியூர்ல இருந்து வந்தான், கடன் வாங்கினா, கடை வச்சா, இன்னைக்கு இம்மா பேரு சொந்த இடத்துல கடை கட்டுறா, நாளைக்கு போடுறா, நாளைக்கு தொழில. ஆமா சாமி, எல்லாமே அப்படிதான் நடக்குது. எல்லாமே அப்படிதான் நடக்குது. 1 லட்சம் ரூபாய் வந்து கரும்பு மிச்சம் வாங்கிட்டு வைக்கிற கடவுளா நீ கிருவல பாதையிலே பாத்துக்கங்களேன்.